ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிடிடிஆர்பி 21/7/2024 நடந்த கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின் நம்பர் 127 தான் பார்க்க போகிறோம். அதுக்கான ஆன்சர் புக் ப்ரூஃப் பேஜ் நம்பர் எக்ஸ்ப்ளனேஷனோடு பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். திட்ட வெப்பநிலை அழுத்தத்தில் 67.2 லிட்டர் SO2வில் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பியும் கரெக்டு, ஆப்ஷன் சியும் கரெக்டு. ஓகேங்களா, இந்த ரெண்டு ஆன்சருமே கரெக்ட் தான். அதுக்கான ப்ரூஃப் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ அதுக்கான எடுத்துக்காட்டு அந்த மாடல் சம்முக்கான ஒரு மாடல் தான் இருக்குது. ஓகேங்களா, எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 100 இருக்கும். இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 11.2 லிட்டர் CO2வில் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறதும் கொஷினுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூலக்கூறுகளின் எண்ணிக்கை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த மாடல் வச்சு நம்ம அந்த சம்மை நம்ம போடலாம். ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகேங்களா, இதில் ஃபஸ்ட்டு மூலக்கூறுகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, மோல்களின் எண்ணிக்கை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். மோல்களின் எண்ணிக்கை அப்படின்னா பருமன் பை மோலார் பருமன் வரும். இப்போ பருமன் இதில் கொடுத்துருக்கிறது தான் பருமன் 11.2. இங்கே லிட்டரில் கொடுத்துருக்காங்க இல்லையா சம்மில், அதுதான் வந்து பருமன். மோலார் பருமன்றது அது ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். அதை நம்ம படிச்சுக்கணும். அது புக்கில் இருக்கும். 22.4 அதான் வந்து மோலார் பருமன். அப்போ 11.2லேருந்து 22.4 வகுத்தோம் அப்படின்னா 0.5 கிடைக்கும். அது வந்து கிடைக்கக்கூடியது வந்து நம்மளுக்கு மோல். அதாவது மோல்களின் எண்ணிக்கை தான் வந்து நம்மளுக்கு இங்கே வந்து மோல்னு கிடைக்கும். அடுத்தது மோல்களின் எண்ணிக்கை கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு போகணும். மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு என்ன தேவைன்னா, மோல்களின் எண்ணிக்கை பெருக்கல் அவகாட்ரா எண் தேவை. இப்போ மோல்களின் எண்ணிக்கை கண்டுபிடிச்சாச்சு. அவகாட்ரா எண் நம்மளுக்கு தெரியும். அதுவும் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் தான். என்ன அப்படின்னா 6.023 × 10⁻23. அதான் வந்து அவகாட்ரா எண் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு புக்கில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 100 இருக்கும். ஓகேங்களா, இப்போ மோல்களின் எண்ணிக்கை நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள். 0.7 சாரி 0.5 அதை இங்கே போடுங்க. அடுத்து பெருக்கல் அவகாட்ரா எண் என்னென்னா 6.023 × 10⁻23. இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்குங்க. 3.011 கிடைக்கும். லாஸ்ட்டில் இந்த 10 பவர் இருக்கிறத நீங்கள் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். அப்போ 3.011 × 10⁻23 மூலக்கூறுகள். இது வந்து இந்த சம்முக்கு. ஓகேங்களா, இங்கே எடுத்துக்காட்டு சம்மு கொடுத்துருக்காங்க இல்லையா புக்கில், அந்த சம்முக்கு. ஆனால் நம்மளுக்கு கொஷின் பேப்பரில் கொடுத்துருக்கிறது இங்கே வேறு லிட்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே CO2 கொடுத்துருக்காங்க, அதில் SO2 கொடுத்துருக்காங்க. இது கார்பன் டை ஆக்சைடு, அங்கே சல்பர் டை ஆக்சைடு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ அது இதே மெத்தடில் நம்ம போடணும். ஆன்சர் கரெக்டாக வரும். அதை தான் இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு மோல்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். பருமன் பை மோலார் பருமன். பருமன்றது அங்கே கொடுத்துருக்க சம்மில் கொடுத்துருக்காங்க 67.2ன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த கொஷினில் பாருங்கள், இதோ இருக்குது பாருங்கள், இதுதான் பருமன். மோலார் பருமன்றது அங்கே 22.4. SO2 இங்கே சல்பர் டை ஆக்சைடு. இந்த 67.2 தான் அங்கே கொடுக்கும். அந்த சம்மில் வந்து நம்ம அதில் கொடுக்கணும், சம்முக்கு கொடுக்கணும் பருமனுக்கு. இந்த பருமன் வந்து 67.2, மோலார் பருமன் வந்து 22.4. இது வந்து புக்கில் இருக்கும், மோலார் பருமன் இருக்கும், அந்த லெசனில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ 67.2 22.4 வகுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 கிடைக்கும். அப்போ 3 மோல். இப்போ மூலக்கூறுகளின் எண்ணிக்கை தான் அவங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு ஃபார்முலா என்னென்னா, மோல்களின் எண்ணிக்கை × அவகாட்ரா எண். மோல்களின் எண்ணிக்கை வந்து இங்கே 3, அங்கே இங்கே போடுங்க. பெருக்கல் அவகாட்ரா எண்ணோட மதிப்பு என்னென்னா 6.023 × 10⁻23. இப்போ 3 6.023 பெருக்கினீங்க அப்படின்னா 12.069 × 10 இது கிடைக்கும். 3 6.023 பெருக்கினீங்கன்னா 18.069 கிடைக்கும். இந்த 10 பவர் 23 இருக்கு இல்லையா, அதை நீங்கள் அப்படியே பக்கத்தில் நீங்கள் பெருக்கல்ல எழுதிக்கலாம். இது நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது, இது ஒரு ஆன்சர். அடுத்தது இந்த பாயிண்ட்டை நம்ம இங்கே தள்ளி வைக்கிறோம். இப்படி இருக்குது 18.069 இப்படி இருக்குது அப்படின்னா, இந்த பாயிண்ட்டு இங்கேருந்து இங்கே தள்ளி வைக்கிறோம் அப்படின்னா, இங்கே 10 பவரில் ரைட்லேருந்து லெஃப்ட் சைடு தள்ளி வைக்கிறீங்க அப்படின்னா பவரில் இருக்கிறத கூட்டிக்கணும். பவரில் ஏற்கனவே 23 இருக்குது, இங்கே இருக்குது இல்லையா, இதோ இருக்குது. நம்ம ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு நம்ம புள்ளி தள்ளி வைக்கிறோம் அப்படின்னா பவரில் எத்தனை டிஜிட் தள்ளி வைக்கிறோமோ அத்தனை டிஜிட் கூட்டிக்கணும். அப்போ 1 டிஜிட் தான் நம்ம தள்ளி வைக்கிறோம். அப்போ 1 டிஜிட் வந்து பவரில் கூட்டணும். அப்போ 23 ஒன்று கூட்டினா 24. இப்போ 10⁻24 கிடைக்கும். இங்கே பவர் மாற்றி 1.8069 அப்படின்னு கிடைக்கும். 1.8069 × 10⁻24. இதுவும் நம்மளுக்கு ஆன்சர். இந்த ஆன்சர் தான் வந்து அங்கே கொஷின் பேப்பரில் இன்னொரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க.
ஓகேங்களா, இதுவும் கரெக்டு. ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைட் புள்ளி தள்ளி வைக்கிறோம் அப்படின்னா பவரில் ஆட் பண்ணணும். எத்தனை டிஜிட் நீங்கள் தள்ளி வைக்கிறீங்களோ புள்ளி வைக்கிறீங்களோ அந்த டிஜிட் தகுந்த மாதிரி ஒரு டிஜிட் தள்ளி வைக்கிறீங்களா 1 ஆட் பண்ணுங்கள், 2 டிஜிட் தள்ளி வைக்கிறீங்களா 2 ஆட் பண்ணணும். இப்போ ரைட்லேருந்து லெஃப்ட் வரக்குள்ளார ஆட் பண்ணணும், லெஃப்ட்லேருந்து ரைட் போக்குள்ளார மைனஸ் பண்ணணும். அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ 18.069 இருக்குது. இந்த சைட்லேருந்து இந்த சைடில் இப்போ புள்ளி வைக்கிறோம் அப்படின்னா இங்கே வந்து மைனஸ் பண்ணணும். 23லேருந்து ஒரு டிஜிட் தள்ளி இங்கே புள்ளி வைக்கிறீங்க அப்படின்னா 1 மைனஸ் பண்ணணும், 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் 2 மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா, இங்கே நம்மளுக்கு ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே ரைட்லேருந்து லெஃப்ட்டில் ஒரு புள்ளி தள்ளி வச்சு ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு டிஜிட் தள்ளி வைக்கிறதுனால ஒரு டிஜிட் மேலே வந்து ஆட் பண்ணணும் 10 பவரில் இருக்கிறது. அப்போது 23 கூட 1 ஆட் பண்ணால் 24. இதுதான் வந்து ஆன்சர். 2 ஆன்சருமே நம்மளுடைய ஆப்ஷனில் இருக்குது. அப்போ 2 ஆன்சருமே கரெக்ட் தான். ஓகேங்களா, 2ல் நீங்கள் எது போடுனாலும் உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. அப்படி மார்க் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் அப்ஜெக்ஷன் போடலாம். ஓகேங்களா, இந்த ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் பியும் கரெக்ட் தான், ஆப்ஷன் சியும் கரெக்ட் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.